ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி கொரியன்ஸ் போல் கிளாஸ் ஸ்கின் வரணும், ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக 1000 500ன்னு காசை செலவு பண்ணி ஃபேஸ் க்ரீம் வாங்குறீங்களா? ஸோ இனிமேல் அந்த தவறை செய்யாதீங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த க்ரீமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் செஞ்சதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்காதுங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தருவீங்க. ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா கிளாஸ் ஸ்கின்னாகவும் நல்லா அவ்வளோ சூப்பராக பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு நல்லா ரிங்கிள்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் ரிமூவ் ஆகும். அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான நம்ம ஃபேஸ் பேக் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து போடுற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. ஸோ நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்படலாம். ஸோ வாங்க நம்ம அது ஃபேஸ் க்ரீம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன அரிசி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க முக்கியமான ஒரு டிப்ஸே. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு தன்மை அதிகமாக இருக்கும் அந்த ரேஷன் பச்சரிசியில். இப்போ இந்த அரிசியில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. ஸோ நீங்கள் ரேஷன் பச்சரிசி இல்லைனா நார்மலாக கிடைக்கக்கூடிய கடையில் வாங்கக்கூடிய பச்சரிசியை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பச்சரிசி யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ இப்போ இதில் 2 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இந்த அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. இது நம்ம 2 பார்ட்டாக நம்ம ஃபேஸ் க்ரீம் செய்ய போகிறோங்க. 2 மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். ரெண்டுமே நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக நல்லா ரிசல்ட் கிடைக்குங்க. 2 க்ரீமே நீங்கள் மாற்றி நைட் க்ரீமாக யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக ஸ்கின் க்ளோயிங்காகவும் நல்லா கிளாஸ் ஸ்கின்னாக மாறிடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம லாஸ்ட்டாக வந்து சொல்ல போகிற டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம சொல்ல போகிற டிப்ஸ். ஸோ இப்போ நம்ம 2 ஸ்பூன் தண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து இன்னொரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதிகமான அளவு தண்ணி சேர்த்து ஊற வைக்காதீங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே தண்ணியில் நம்ம வேக வைக்கும்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த 2 ஸ்பூன் அரிசி ஊற வச்ச தண்ணியோட 2 விட்டமின் இ கேப்சூலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமோட இந்த வீடியோ முடிய போகிறது இல்லைங்க. கூடவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பியூட்டி டிப்ஸும் சேர்ந்து வரப்போகுது. அதுவும் கடைசியாக பார்க்க போகிற டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம பாடியில் வேர்வை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப்பையும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ விட்டமின் இ கேப்சூல் ஒரே ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பீட்டர் இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வருங்க. பார்க்கும்போதே ஒரு ஜெல் பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணிங்கன்னா சூப்பரான நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜெல் கிடச்சிருங்க. இதை ஒரு நைட் க்ரீமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெகுலராக நைட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சர்க்கிள் டர்னில் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இதோட ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபேஸில் எப்போவுமே எந்த ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணும்போதும் ஃபேஸ் நல்லா நார்மல் வாட்டர் போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு, இல்லைனா நீங்கள் பால் போட்டு கூட நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் ரிமூவ் ஆகுங்க. அதுக்கப்புறமா ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக டெய்லி நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு ஐஸ் கட்டி ஒரு கர்ச்சிஃப்லையோ இல்லை இந்த மாதிரி காட்டன் துணியிலையோ நல்லா சுற்றிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் அந்த இறந்த செல்களெல்லாம் அதாவது டெட் செல்ஸில் ஆக்டிவ் பண்ணி நல்லா வந்து நம்ம ஃபேஸ்க்கு நல்லா ஆக்டிவ் கொடுக்குங்க. இதனால் நம்ம ஃபேஸ் பார்க்கவே நல்லா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும். ஸ்கின் பார்க்குறதுக்கே நல்ல வந்து ஒரு பார்லர் போயிட்டு வந்த ஃபீல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம ஐஸ் பேக் போடும்போது ரெகுலராக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாங்க இந்த ஐஸ் பேக்கை. ஸோ அடுத்ததாக நம்ம உதடெல்லாம் வந்து கருப்பாக இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான நல்லா பிளாக்காக இருக்கும் நிறைய பேருக்கு. அதுக்கான ஒரு டிப்ஸ் தாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸில் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா போதுங்க. ஒரு 1 வீக் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போதே நல்ல சேஞ்சஸ் தெரியும். உங்கள் உதடு பார்த்திங்கன்னா உங்கள் லிப்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்ல கலர் சேஞ்ச் ஆகி பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்த அரிசியை வச்சு ஒரு சூப்பராக நம்ம ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்ல குழைய வேக வைக்கணுங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த தண்ணியே கரெக்டான அளவாக இருந்துச்சு. நல்ல குழைய வெந்துடுச்சு. முக்கியமாக நீங்கள் இதில் ஃபாலோ பண்ண வேண்டியது பச்சரிசி யூஸ் பண்ணுங்கள். நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதோடு நான் இன்னும் பொருட்கள்லாம் சேர்க்க போகிறேங்க. இந்த ஃபேஸ் க்ரீமும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொரியன்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம கூட வந்து கிளாஸி ஸ்கின்னாக நல்லா ஸ்கின் க்ளோயிங்காக அவ்வளோ சூப்பராக வந்து ஜொலிக்கலாங்க. கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் 1000 500ன்னு காசை செலவு பண்ண வேண்டியதே இல்லை. இதை ஒரு 1 டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக திரும்ப இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுப்பீங்க. அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ இது நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ இதோட நம்ம சேர்க்க போகிற பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில், அப்படி இல்லைனா நீங்கள் ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் சேர்த்துக்கோங்க. கொரியன்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம கூட இந்த கொரியன்ஸ்லாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரைஸ் பேக் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணும்போதே அவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கண்ணாடி போல் பளபளன்னு ஜொலிக்குங்க. அதோட அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துருக்கிறது 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில், 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயிலுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேர்த்த அந்த ஆயில் எல்லாம் வந்து நம்ம சேர்த்த அந்த க்ரீமியோடு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அடுத்ததாக நம்ம விட்டமின் இ கேப்சூல், நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த க்ரீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விட்டமின் இ கேப்சூல் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஃபேஸ் க்ரீமை ஒன் டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நைட்டில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியுங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா ஸ்கின் க்ளோயிங்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பொருளாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகுங்க. ஸோ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல்ங்க. ஸோ கற்றாழை ஜெல், நீங்கள் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் கிடைச்சா கூட நீங்கள் அதை ரைஸ் அரைக்கும் போது சேர்த்து கூட நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. அதுவும் நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாங்கின ஆலோவேரா ஜெல் தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக எல்லாம் நம்ம சேர்த்து அந்த ஆயில் ஆலோவேரா ஜெல் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு பீட்டர் இருந்தால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. நம்ம இன்றைக்கி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாம் நல்லா சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு கொரியன் கிளாஸ் ஸ்கின்னுக்கான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. 2 விதமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒன் டே ஒரு ஃபேஸ் பேக்கும், மறுநாள் நீங்கள் இன்னொரு ஃபேஸ் பேக்கும் மாறி மாறி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்க்கும்போது அவ்வளோ க்ரீமி ஸ்ட்ரக்சரில் சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ரெகுலராக நைட்டில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்க்கிள் டர்னில் எப்போவுமே நீங்கள் ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்கணுங்க. நீங்கள் வந்து டஸ்ட்டோடு அப்ளை பண்ணும்போது அந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியாதுங்க. நிறைய பேருக்கு இந்த வெளியிலலாம் போயிட்டு வரும்போது ஸ்கின் நல்லா டல்லாக இருக்கிற மாதிரி தெரியும், சோர்வாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்டிவாக உங்கள் ஸ்கின்னே பார்க்க ஆக்டிவாக நல்ல ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும். ரிங்கிள்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் மறைய ஆரம்பிக்கும். பிம்பிள்ஸ் மறைய ஆரம்பிக்கும். ஸ்கின் நல்லா க்ளோயிங்காகவும் கிளாஸியாகவும் மாறுங்க. இந்த ஒரே ஒரு ஃபேஸ் பேக் நம்ம ஃபேஸை இந்த அளவுக்கு மாற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா? அதுவும் காசு செலவு இல்லாமல் மிச்சமாக குறைந்த செலவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பராக வந்து ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம வேர்வை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ட்ரிங்க் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு 2 ஏலக்காய் இந்த மாதிரி வந்து அந்த தோல் 2 வந்து பிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்குங்க. ஸோ இதோட 2 ஏலக்காய் இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. 2 துண்டு சின்ன பட்டையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 2 or 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சு பாருங்கள். உங்கள் பாடியில் வேர்வை ஸ்மெல் நேச்சுரலாகவே வந்து சூப்பரான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருங்க. இதோட இல்லாமல் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய வெட்டி வேர் வாங்கி பவுடர் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பன்னீர் கலந்து குளிக்கும்போது தேய்ச்சி குளிக்கும்போது நல்லா நேச்சுரலான நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணி ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. அவ்வளோ சூப்பராக. இதுக்காக நீங்கள் பாடி ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லைங்க. நேச்சுரலான ஹோம் ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த ஃபேஸ் க்ரீம் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் ரொம்பவே இந்த மாதிரி கடையில் காசு அதிகமாக கொடுத்து வாங்குறவங்க அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல வந்து ஸ்கின் க்ளோயிங்காகவும் நல்லா வந்து சூப்பராக ஸ்கின் பார்க்கவே பளபளன்னு ஜொலிக்குங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.